மம்மி எல்லாத்தையும் லைனில் உட்காந்து அப்படியே வந்து ஃபஸ்ட் பெஞ்சில் உட்காந்து. I request all the people to please be seated. You can pay your respects at the end of the Mass. துன்ப நேரத்திலும் ஆறுதல் உனக்களிப்பார். துன்ப நேரத்திலும் ஆறுதல் உனக்களிப்பார். என்னோடு இயேசுவை நோக்கினார் எல்லையில்லா இன்பம் பெற்றிடுவார். என்று
தூயாவியாரின் பெயராமே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாள் நம் மனதில் ஆழ்ந்த துயரம் துக்கம் இருந்தாலும் இறைமகன் இயேசு நமக்கு கொடுத்த அந்த உறுதியான நம்பிக்கையினால் நாம் சகோதரர் அருள்ராஜ் இவ்வுலகை விட்டு சென்றாலும் இறைவனோடு என்றென்றும் வாழ்வதற்கு செல்கின்றார் என்ற அந்த ஒரு நம்பிக்கையால் நாம் அனைவரும் இங்கே கூடியுள்ளோம். அனுப், அருண், சந்தோஷ், ஹுசைன், அருள்ராஜ் இறந்தாலும் வாழ்கிறார் என்ற எண்ணத்தோடு இறைவனை கொண்டாட இங்கே வந்திருக்கின்றேன். உயிரும் உயிர்ப்பும் நானே என்று உரைத்த இயேசு நம் சகோதரர் அருள்ராஜ் கண்டிப்பாக அதே உயிரும் உயிர்ப்பை நாம் அருள்ராஜ் அவருக்கு கொடுப்பார் என்பதில் சந்தேகமில்லை. நம் சகோதரன் அருள்ராஜ் கடவுளுக்காக வாழ்ந்தவர், குடும்பத்திற்காக வாழ்ந்தவர், மேலும் சமூகத்திற்காக வாழ்ந்தவர். அது மாத்திரமல் இல்லாமல் 36 ஆண்டுகள் இந்த பங்கிலே முக்கியமான ஒரு காரியத்தை அவர் செய்து கொண்டிருக்கின்றார். அது என்னவென்றால், யார் இறந்தாலும் கல்லறை தோட்டத்திற்கு சென்று அவர்களை கடவுளிடம் வழி அனுப்பும் விதத்தில் அவர் சேவையை பணிபுரிந்துள்ளார். இதோ இன்று நம் அனைவருக்கும் இவர் செய்த நல் காரியங்களை மகிழ்வூட்டும் செயலாகி இருக்கின்றது. கடவுளுக்கும் பிரியமானது இவருடைய செயல்கள். இப்பங்கில் இருக்கும் ஒவ்வொருவருக்கும் பிரியமான செயல்களை அவர் செய்திருக்கின்றார். குடும்பத்திற்கும் தனது அன்பையும் பராமரிப்பையும் தந்துள்ளார். ஆதலால் இறைவனுக்கு நாம் கரங்களை ஏற்றி அவருக்கு நன்றி கூறுவோம். இத்தகைய மனிதனை இவ்வுலகத்தில் இக்குடும்பத்திற்கு இப்பங்கிற்கு அளித்ததற்காக நன்றி சொல்வோம். மேலும் இறப்பு என்பது முடிவு அல்ல, அது முடிவில்லா வாழ்வுக்கு பிராரம்பம் என்பதை நாம் அனைவரும் அறிவோம். அதே விதத்தில் நம் சகோதரனை இறைவன் ஏற்று வான்வீட்டில் சேர்த்துக் கொள்ளுமாறு நாம் இத்திருப்பலியிலே மன்றாடுவோம். நாம் அனைவரும் செய்த குற்றம் குறைகளை நினைத்து மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வராக. ஆமென்.
இரக்கத்துடன் அருள் புரிவீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருமகனமாகி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். நீதிமான்களின் ஆன்மாக்கள் கடவுளின் கையில் உள்ளன. கடும் தொல்லை எதுவும் அவர்களை தீண்டாது. அறிவியலிகளின் கண்களில் இறந்தவர்களைப் போல் அவர்கள் தோன்றினார்கள். நீதிமான்களின் பிரிவு பெரும் துன்பமாக கருதப்பட்டது. அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து சென்றது பேரழிவாக கருதப்பட்டது. அவர்களோ அமைதியாக இளைப்பாறுகிறார்கள். மனிதர் பார்வையில் அவர்கள் தண்டிக்கப்பட்டாலும் இரவாமையில் அவர்கள் உறுதியான நம்பிக்கை கொண்டுள்ளார்கள். சிறிதளவு அவர்கள் கண்டித்து திருத்தப்பட்ட பின் பேரளவு கைமாறு பெறுவார்கள். கடவுள் அவர்களை சோதித்தறிந்த பின் அவர்களை தமக்கு தகுதியுள்ளவர்களா என்று கண்டார். பொன்னை உலகிற்கு புறப்படுவது போல் அவர் அவர்களை புறமிட்டார். எரிபொலி போல் அவர்களை ஏற்றுக்கொண்டார். கடவுள் அவர்களை சந்திக்க வரும்போது அவர்கள் ஒளி வீசுவார்கள். அரிதால் நடுவே தீப்பொறி போல பறந்து சுடர்விடுவார்கள். நாடுகளுக்கு தீர்ப்பு வழங்குவார்கள். மக்கள் மீது ஆட்சி செலுத்துவார்கள். ஆண்டவரோ அவர்கள் மீது என்றென்றும் அரசாழ்வார். அவரை நம்புவோர் உண்மையை அறிந்து கொள்வர். அன்பில் நம்பிக்கை கொள்வோர் அவரோடு நிலைத்திருப்பர். அருளும் இரக்கமும் அவர் தேர்ந்து கொண்டோர் மீது இருக்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தை எல்லாம் உம்மிடமன்றோ உள்ளது. யாரிடம் செல்வோம் இறைவா, 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 இறைவா.
வாழ்வான் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது, உங்கள் இடையை வரிந்து கட்டிக்கொள்ளுங்கள், விளக்குகளும் எரிந்து கொண்டிருக்கட்டும். திருமண விருந்துக்கு போயிருந்த தம் தலைவர் திரும்பி வந்து தட்டும்போது உடனே அவருக்கு கதவை திறக்க காத்திருக்கும் பணியாளருக்கு ஒப்பாய் இருங்கள். தலைவர் வந்து பார்க்கும்போது விழித்திருக்கும் பணியாளர்கள் பேறு பெற்றவர்கள். அவர் தம் இடையை வரைந்து கட்டிக்கொண்டு அவர்களை பந்தியில் அமர செய்து அவர்களிடம் வந்து பணிவிடை செய்வார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். தலைவர் இரவின் 2ஆம் காவல் வேளையில் வந்தாலும் 3ஆம் காவல் வேளையில் வந்தாலும் அவர்கள் விழிப்பாய் இருப்பதை காண்பாரானால் அவர்கள் பேறு பெற்றவர்கள். எந்த நேரத்தில் திருடன் வருவான் என்று வீட்டு உரிமையாளருக்கு தெரிந்திருந்தால் அவர் தம் வீட்டில் கன்னமிட விடமாட்டார் என்பதை அறிவீர்கள். நீங்களும் ஆயத்தமாய் இருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, சின்ன குறிப்பிடத்திலே நாம் வாசித்த ஒன்று, நம்முடைய வாழ்வின் நோக்கமானது என்ன என்கின்ற கேள்வி. What is the purpose of life? இது அனைவருமாக நாம் படித்திருக்கிறோம். கடவுளை அறியவும் அவரை அன்பு செய்யவும் அவருக்கு சேவை புரியவும் நம் வாழ்நாட்களில் நாம் நம்முடைய வாழ்நாளை செலவழிக்க வேண்டும். இதுதான் மனித வாழ்வின் நோக்கம். சின்ன குறிப்பிடத்தில் வாசிக்கின்ற ஒரு சிறிய ஒரு குறிப்பு, ஆனால் பெரிய ஒரு உண்மை. கடவுளை அறிவது, அன்பு செய்வது வெறும் எண்ணத்தில் அளவிலா. இயேசுவில் பார்த்தவர்களே, கடவுளை தெரிந்து கொள்வது பல்வேறு வாழ்க்கை நிலையில், விசேஷமாக ஆன்மீக வாழ்வில், ஜெப வாழ்வில் இறைவனை நாம் அறிந்து கொள்கின்றோம் ஓரளவுக்கு. மேலும் அறிந்த அந்த ஆண்டவனை நாம் அன்பு செய்கின்றோம், அன்பு செய்யும் அழைக்கப்படுகின்றோம். மூன்றாவதாக அவருக்காக சேவை புரிய வேண்டும். எல்லா மனிதரும், குருக்கள், கன்னியர்கள் மற்றும் ஒரு சில பங்கில் ஆலோசனை அங்கத்தினர்கள், இப்படியாக மாத்திரமல்ல, எல்லா மனிதன் கிறிஸ்தவர்களும் நம்முடைய வாழ்வின் ஒரு நோக்கம் கடவுளை நாம் அறிவது, அன்பு செய்வது, அவருக்காக சேவை புரிவது. இந்த ஒரு நோக்கத்தை நம்மிடம் வாழ்ந்து இருந்த நம்முடைய அருள்ராஜ், இவரத்தில் நாம் அதிகமாக பார்ப்பது
என்னை பொறுத்தவரையிலும் அவரை கடவுளை அறிந்திருப்பதும் அன்பு செய்வதும் அவர் செய்த சேவையில் தான் என்று சொன்னால் மிகையாக. பல்வேறு விதத்தில் அவர் புரிந்த சேவை. பல ஆண்டுகளாக பங்கின் ஆலோசனை அங்கத்தினராக இருந்தார். தூய மரியன்னை பசிலிக்காவில் அந்த 10 நாட்களிலும் அவரை அங்கே பார்க்கலாம். பல்வேறு விதத்தில் உதவி செய்வது, சேவை செய்வது, இதன் வழியாக இறைவனை அதிகமாக அன்பு செய்தார், இறைவனை அதிகமாக தெரிந்து கொண்டார். ஆண்டவர் சொன்னது, அவரில் விசுவாசம் கொள்ளும் அனைவரும் உயிர் வாழ்வர். ஆண்டவர் இயேசுவில் நம்பிக்கை கொள்வது, இந்த நம்பிக்கை என்று சொல்லுகின்ற பொழுது ஏதும் ஒரு நாளில் வருகின்ற ஒன்று அல்ல. மாறாக இறைவனை தெரிந்து அவருக்காக நாம் நம்முடைய தியாகத்துடன் உழைப்பது, இதன் வழியாக தான் அவரை அன்பு செய்கின்றோம். மேலும் புனித சின்னப்பு கூறுகின்ற வார்த்தைகள் 3: விசுவாசம், எதிர்நோக்கு, அன்பு. இதில் என்றும் நிலைத்திருப்பது உன்னதமானது அன்பு என்று சொல்லுகின்றார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை எதிலே அடங்கியிருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது இந்த 3 நிலையிலும் அவன் வளர்ச்சி பெறுவதில், அதை வாழ்வதில் கடவுளின் நம்பிக்கை கொள்வது, ஆழமான நம்பிக்கை, மேலோட்டமான ஒரு நம்பிக்கை அல்ல, வேரோட்டமான ஒரு நம்பிக்கை. அவர் எனக்கு அதை இணைத்தையும் செய்வார் என்கின்ற ஒரு யதார்த்தம். எனவே நம்பிக்கை, இயேசுவில் நம்பிக்கை வைத்தால்தான் நாம் முடிவில்லாத வாழ்வை பெற முடியும். இயேசுவை சொல்லுகிற நிபந்தனை ஒன்று உண்டு: என்னில் விசுவாசம் கொள்ளும் எவனும் இறப்பினும் உயிர் வாழ்வார். இரண்டாவதாக எதிர்நோக்கு. நாம் நம்முடைய வாழ்வில் எதிர்நோக்கில் அதை நோக்கிய ஒரு பயணமாகத்தான் இருக்கிறது. என்னுடைய எதிர்நோக்கு என்ன? இயேசுவை முகமுகமாக தரிசிக்கக்கூடிய ஒன்று, இறைவனின் சன்னிதானத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாக்கியம். இந்த ஒரு எதிர்நோக்கில் நாம் அனைவரும் ஈடுபட்டு நம்முடைய வாழ்வின் விசுவாசம் நிறைந்தவனாக பயணம் புரிவது. மேலும் அன்பு நீடித்து நிலைத்து நிற்கக்கூடிய ஒன்று. நம்மிடத்தில் மக்கள் உறவினர்களாக, நண்பர்களாக, பெற்றோர்களாக, பெரியவர்களாக வாழ்ந்து அவர்கள் இறக்கின்ற பொழுது அவர்கள் விட்டு செல்வது என்ன? அன்புதான். சொத்தாக இருக்கலாம், பல வசதிகள் இருக்கலாம், ஆனால் அதற்கு மேலாக ஒரு மனிதன் இந்த உலகில் வாழ்ந்து செல்கின்ற பொழுது அவன் விட்டு செல்வது நீங்காத நிலையாக இருக்கின்ற அன்பு. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய நோக்கம், மேலும் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் எவ்வாறு நம்மை ஈடுபடுத்தி முழுமையான ஒரு நிறைவான, ஒரு மகிழ்வான, ஒரு அன்பான, ஒரு எதிர்நோக்கான ஒரு வாழ்வை வாழ வேண்டும் என்று கிறிஸ்துவாகிய நமக்கு கற்பிக்கப்படுகிறது, சொல்லித் தரப்படுகிறது. அத்தகைய ஒரு வழி காண்பிக்கப்படுகிறது. இத்தகைய ஒரு நிலையில் நம்முடைய அடியார் அருள்ராஜ் பல்வேறு நிலையில் பணிபுரிந்தவர், அன்பு செய்தவர். எனவே இவருக்கு இறைவன் முடிவில்லாத வாழ்வினை, இவர் விசுவசித்தபடியே அந்த விண்ணக வாழ்வினை தர வேண்டும் என்று உருக்கமாக திருப்பலியில் வேண்டுவோம்.
என்னையே முழுவதும் உம்மிடம் தருகின்றேன். என் மனம் அறிந்து நீ உன் கையில் ஏற்றிடுவாய். என்னையே முழுவதும் உம்மிடம் தருகின்றேன். என் மனம் அறிந்து நீ உன் கையில் ஏற்றிடுவாய். சகோதர சோதரிகளே, என்னுடைய முழுதமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் பெயரை புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவள்ளுவரின் நன்மைக்காகவும் அவர்களை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் அடியார் அருள்ராஜ் மீட்புக்காக உம்மை கனிவுடன் கெஞ்சி மன்றாடி இக்காணிக்கைகளை உமக்கு பணிந்து அளிக்கின்றோம். இவர் உம்முடைய திருமகனை தம் அன்பராக மீட்பராக தயக்கமின்றி ஏற்றுக்கொண்டதாக அவர் ஏத்தம் இருக்குமுள்ள நடுவராக எதிர்கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை நீலி எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை, இன்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நாங்கள் அனைவரும் சாகாமல் இருக்க கிறிஸ்து ஒருவரை சாவை ஏற்றுக்கொண்டார். நாங்கள் அனைவரும் இன்றும் உமக்காக வாழ்ந்திட அவர் ஒருவரே சாக திருவிழமானார். ஆகவே வானத்துதன் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்வுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுள் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஆண்டவரை நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகமுடைய ஆவியை கொடுத்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனமாக.
அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடருக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். உம் திருமணின் நமக்கு ஊழியம் புரிய தகுந்த விளைநிலை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் பீட்டர் மச்சாடோ, மேலும் எங்கள் ஆயர் ஜோசப் சுசிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். நீர் இன்று இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்துக் கொண்டு அருள்ராஜ் என்னும் உம் அடியாரை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்க செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் உயிர் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வு பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தெடுத்து வரம் வரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூய ஆவியாரின் ஒன்றில் எல்லா புகழும் மாற்றி என்றென்றும் உமக்கு உரியதே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். தூயதென போற்ற பெறுக, ஆட்சி வருக, உமது திருவுளம் என்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்களுக்கு ஆன உணவை இன்று எங்களுக்கு தாரும். எனக்கு எதிராக குற்றம் செய்வதை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமைகளை மீட்டெடுக்க. ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாம் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என் திருத்துதலுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தல்வினார். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவனே, ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாம். ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்ளும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் பேர் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் பேர் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் நன்மை வாங்க முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மற்ற மதத்தினர் இங்கே இருந்தால் தயவு செய்து முன்னிடத்திலே உட்கார்ந்து விதமானவர்களை கேட்டுக்கொள்கிறேன். I request only the Catholics to come forward to receive the Holy Communion. If there are others, kindly be seated in your own place.
நிரந்தரம் இல்லை நிரந்தரம் தாயின் செய்யும் அங்கினியே நிரந்தரம் தேயும் வாழ்வில் நம்பிக்கை நீயே நிரந்தரம் நான் சாயும் போது காப்பது நீயே நிரந்தரம் நான் சாயும் போது காப்பது நீயே நிரந்தரம். அன்றாடுவோமா. ஆண்டவரே இறைவா, உம்முடைய திருமகன் தமது திருவுடலின் அருளடையாளத்தில் எங்களுக்கு இறுதி பயண உணவை விட்டு சென்றார். அதன் பயனாக எங்கள் சகோதரர் அருள்ராஜ் கிறிஸ்தனுக்கும் அதே விண்ணக விருந்துக்கு வந்து சேரு கனிவுடன் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Kindly be seated. சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்ற இறைவாக்கின்படி அன்பின் சிகரமாய், ஆற்றல் மிக்கவராய், இனிய சிந்தனைகளுடன், ஈகை உள்ளத்துடன், உயர்ந்த எண்ணங்களுடன், ஊக்கமுடன் வாழ்ந்து எண்ணிலடங்கா பரிவுடனும் ஏற்றமிகு செயல்களுடனும் ஐயம் கலைந்து உறவாடி ஒற்றுமையுடன் கரம் பிடித்து ஓய்வின்றி உழைத்து ஔடதமாய் வாழ்ந்து இன்று இறைவனடியில் துயிலும் எம் பாசமகு தந்தை மாமா பெதினிடி ஜோசப் வில்லியன் அருள்ராஜ் கிழச்சேரி கிராமத்தில் பெதினிடி மைக்கேல் அந்தோனியம்மாள் தம்பதியரின் இரண்டாம் மகனாக பிறந்து அனைவரின் அரவணைப்பிலும் மூத்தோரின் வழிகாட்டுதலாலும் விசுவாசத்திலும் தெய்வ பயத்திலும் சிறந்து விளங்கி ஆர்சிஎம் பள்ளி, டொன்பஸ்கோ பள்ளி, செயின்ட் ஜோசப் டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் பயின்று தம் சொந்த முயற்சியால் சென்னையில் பிளேஸ் அட்வர்டைசிங் ஏஜென்சியில் சேர்ந்து மிகச் சிறப்பாக உழைப்பதன் காரணமாக டிராவல்ஸ் கம்பெனி ஆரம்பித்து தொடர்ந்து பெங்களூரில் விரிவுபடுத்தி 1984 ஜோஸ்பின் மேரி சுசிலாவுடன் தன் இல்லற வாழ்க்கையை தொடங்கினார். இவர் தம் 3 மகன்களையும் விசுவாசத்திலும் தெய்வ பயத்திலும் கல்வியிலும் சீரும் சிறப்புமாக வளர்த்து பேர பிள்ளைகளுடன் இனிதாக வாழ்ந்தார். தன் வாழ்நாட்கள் முழுவதும் திருநிதிய ஆண்டவர் ஆலயத்தை தன் இல்லமாகவும், கோயில் பணியை குடும்ப பணியாகவும், கோயில் பணியை குடும்ப பணியாகவும் ஏற்று வாழ்ந்தவர். தினம் தவறாமல் திருப்பலியில் பங்கெடுத்து ஜெப குழுக்களை ஆர்வமுடன் நடத்தியவர். பங்கின் கல்லறை தோட்டத்திற்கு குருக்களுடன் இணைந்து முழு பொறுப்பை ஏற்றி மிக சிறப்பாக
மணியளவில் தன் மன்னக வாழ்வை துறந்து தொடர்ந்து விண்ணக பிறப்பை அடைந்தார். அவரது ஆன்மா நித்திய இளைப்பாற்றுதல் அடையும் பொருட்டு நாம் அனைவரும் ஜெபிப்போம். We had a joyful celebration. Though we are sorrow filled with grief, but we had a joyful celebration. On behalf of Alraj's family, I thank our Bishop Joseph Susenathan for having celebrated this Eucharist in a meaningful way and raising our hearts to God in thanks and in gratitude. Thank you, dear Bishop. And I also thank the assistant parish priest and all the priests and religious priests who have come here from this diocese and from other dioceses. We sincerely thank for your prayers and for your condolences to the family. And I also thank all the dear friends of Arulraj and especially the parish council members who took a lot of trouble in arranging the celebration, and I am very grateful to all of you. May God bless you all, and let's always pray for this family, that God may be this family's strength and courage, and may God be Arulraj's reward and rest. Thank you. Good evening, everyone. We gather here today to celebrate the remarkable life of my father, a man of deep faith, boundless love, and extraordinary service. His life was a testament to his unwavering connection to the Sacred Heart of Jesus, a source of inspiration and strength for him every single day. The last 14 months of his life were a precious gift to us, deeply marked by his unwavering devotion to the Sacred Heart of Jesus. When all the doctors lost hope and told us it was only a matter of time, God had other plans for him. Through the intercession of our Bishop Susenathan, who prayed over Dad and whispered in his ear, "Dear Arulraj, you are a faithful devotee of the Sacred Heart of Jesus. Tomorrow is Friday. He will offer all the masses to you." A miracle unfolded. To everyone's amazement, Dad began to recover, and within a few days, he was discharged. The following Friday, he not only attended the Mass, but also did the reading in the Tamil Mass. This miraculous turn was a testament to his faith and grace of God. Our Bishop referred to him as the Miracle Man. My dad's devotion to the church was the central to his life. He served with a joyful heart, giving his time and energy to countless tasks, always seeing them as a way to glorify God. Whether he was assisting during the Mass, organizing parish events, or tending to the sacred grounds of the cemetery, his work reflected his profound reverence and care for our faith community. One of his most cherished roles was as a speaker during the church events. His felicitation and vote of thanks were poetic and beautiful, filled with heartfelt words and moved and inspired everyone present. His gift for language and his deep faith combined to create moments that stayed with us, words that uplifted and honored those around him. He had a way of turning gratitude into an art form, weaving his words into blessing that made every occasion feel special. In fact, Father Daniel asked me how Dad was doing last week, and I replied, "Not very good, Father." With a smile he said, "Hey, tell Dad he has to come for the Christmas tree event and give the speech," and then added, "Kavinyar Pavare." It was a moment of encouragement and faith, as though he believed Dad still had much to give and share with us. Beyond his duties, my dad was a man of joy. His joyful spirit and infectious laughter could brighten any room. He carried his lightness within, teaching us that even in life's challenges, there is always room for faith, hope, and a smile.
One thing I'll always remember about Dad was a knack for connecting with his people, especially my friends. He never missed an opportunity to join in, crack a joke, or even say something memorable when they're around. His humor and charm always lit up whenever he was around. Generosity was a cornerstone of who he was. He gave selflessly, whether through act of kindness, his time, or his wisdom. He lived by example of Christ's love, always looking for ways to serve others, and his actions spoke louder than any sermon ever could. He also taught us about resilience. No matter what life brought his way, he faced it with faith and courage, showing us that true strength comes from trusting in God's plan. His determination to walk to church every morning, even insisting me that I take my bike while he chose to walk back home after Mass, was a daily source of motivation and inspiration for me. Perhaps most importantly, my dad believing in showing up, whether for the family, friends, or the church. He was always there, reliable, steadfast, and loving. He knew that his presence is one of the greatest gifts we can give to those we care about. Whether in moments of joy or sorrow, he was always present, doing his part with unwavering dedication, most notably through his acts of social service and his selfless care for those in need. I would often learn about his kindness only while walking on the road or meeting someone who would approach me and say, your dad did this to me, or your dad was so helpful for me. Whether it was speaking to multiple people to secure an admission or offering help, be it material support or emotional guidance, he was always there for those in need, quietly making a difference in their lives. One of the most special bonds I shared with Dad was through football. My dad was my biggest fan. Our biggest fan, the three of us. He never missed a single match that the three of us played, always cheering for us, on with pride and unwavering support. He would speak about my journey as a footballer with such joy and enthusiasm to anyone he would listen. Always proud of the achievements we accomplished together. I extend my heartfelt gratitude to His Grace, Reverend Dr. Joseph Susanathan, who was always available to us at all times and blessed and prayed for Dad always. I would like to thank Dad's close friends, Father Paul Raj, Father Anthony Raj, all the other priests, Father Paul Vilanganan, Father Francis, and Father Selvam, who travelled from afar to offer this Mass and pray for him in his final journey. Thank you to all the priests who came to offer the Mass for his final journey and to everyone who prayed for us throughout this time. A special thanks to the sisters from all the congregation, Bond Circus, JMJ, Assisi and Salesian sisters for their heartfelt prayers and unwavering support for Dad and for us during these challenging times. Your kindness and spiritual strength have been a great comfort to our family, and we are deeply grateful for your presence and care. I am deeply grateful to all our family members, near and far, who continuously offer their love and encouragement. I would like to take a moment to express our gratitude to the doctors and caretakers who provided with him such dedicated care during this time. Thank you for your tireless work and for treating my father with dignity and kindness. I thank Arun's friends, especially his colleagues, for their incredible support, enabling him to be by Dad's side during this tough time. A sincere thank to Anto's friends who are always there for us, and to all my friends for their kindness, prayers and help during this difficult journey. Your love and support mean more than words can express. Today, as I bid farewell to my father, we take comfort in knowing that he is now in the embrace of the Sacred Heart of Jesus. His faith has brought him home. Dad, thank you for your unwavering love, your poetic words, your steadfast faith, and your example of what it means to live a life of service and joy. We will carry your legacy with us, always trying to live with kindness, resilience, love, and service that you showed us every day. You have fought a good fight, Dad. Your strength, love, and devotion will never be forgotten. May you now rest in eternal peace, free from all the pain and suffering. You will always be in our hearts. Love you, Dad. அன்பார்ந்தவர்களே, நம்முடைய அன்புக்குரிய அருள்ராஜ் இவர்கள்
சேவைக்கு மிகவும் சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு. கடைசி வரையிலும் திருச்சபைக்காக சேவை செய்திருக்கிறார். பெரிய பேச்சாளர், புது கவிதை மிகவும் சிறந்து விளங்கியவர். பல்வேறு திறமைகளை கொண்டு அவர் வாழ்ந்த வாழ்வுக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். அவரை நாம் விசுவாசத்தோடு வழியனுப்புவோம். இறந்தோர் நல்லடக்கம் செய்யும் கடமை நிறைவேற்றிக் கொண்டிருக்கும் நாம் இறைவனை பக்தியுடன் மன்றாடுவோம். அனைத்தும் அவருக்கின்றி உயிர் வாழுகின்றன. நம் சகோதரர் அருள்ராஜுடைய
உடலை நலிவுற்ற நிலையை நாம் அடக்கம் செய்தால் புனிதரின் வரிசையில் இவரை வல்லமையுள்ளதாக உயிர்த்தெழ செய்வாராக. இவரது ஆன்மா புனிதரின் கூட்டத்தில் இடம்பெற கட்டளையிடுவாராக. தீர்ப்பிடும் போது இறைவன் இவருக்கு இரக்கம் காட்டுவதால் சாவை இவருக்கு மீட்பளிப்பதாக பாவக்கடன் முடிவதாக. பிதாவிடம் இவர் அன்புறவு கொள்ள நல்லாயர் இவரை அழைத்து செல்வராக. இவர் நித்திய மன்னரின் பரிவாரத்தில் முடிவற்ற இன்பமும் புனிதரின் தோழமையும் பெற்று மகிழ்வராக. இறைவனின் புனிதரை துணை நிற்க வருவீர், தேவனின் தூதரை எதிர்கொண்டு வருவீர். ஏற்றுக்கொண்டு ஒப்புக் கொடுங்கள். உம்மை தம்மிடம் அழைத்த கிறிஸ்து உம்மை ஏற்றுக்கொள்வராக. தூதர் உம்மை ஆபிரகாமின் மடியில் கொண்டு சேர்ப்பாராக. ஏற்றுக்கொண்டு ஒப்புக் கொடுங்கள். நித்தலை பாற்றி ஆண்டவர் இவருக்கு அளித்திடுவீரே, முடிவில்லாத முடிவென்மை ஒளிர்க. இவருடைய ஆன்மாவை ஏற்றுக்கொண்டு ஒப்புக் கொடுங்கள். பரலோகத்திற்கு எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் ரட்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்வது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் உணவை எங்களுக்கு இன்றளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாம் எதிர்ப்பது போல எங்கள் பாவங்களை பற்றியவரும் எங்களை சோதனைகள் தீமைகளை ரட்சித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே எங்களுக்கு ஆசிரியப்பட்டவரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே எங்களுக்கு ஆசி பெற்றவரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக கிறிஸ்துக்குள் இருந்த அனைவரோடும் இவரும் இறுதி நாள் உயிர்த்தெழுவார் என் உறுதியான நம்பிக்கையுடன் இரக்க மிகுந்த தந்தையே, உம்முடைய கைகளில் என் சகோதரர் அருள்ராஜன் ஆன்மாவை ஒப்படைக்கிறோம். எனவே ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுக்கு தயவாய் செவிசாய்த்து உம் அடியாருக்கு பேர்வு வீட்டின் கதவுகளை திறந்திருடும். மேலும் இங்கிருக்கும் அனைவரும் கிறிஸ்துவை சந்தித்து உம்மோடும் என் சகோதரரோடும் என்னாலும் ஒன்று சேர்ந்திருக்க மட்டும் விசுவாசம் நிறைந்த சொற்களால் ஒருவரை ஒருவர் தீற்றிக்கொள்ள செய்தரும். ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் நீத்தலை பாற்றியவருக்கு அளித்தருளும். ஆண்டு நித்தலை பாற்றியவருக்கு அளித்தருளும். ஆண்டு நித்தலை பாற்றியவருக்கு அளித்தருளும். மண்ணில் வாழ்ந்து செல்லும் நண்பா, விண்ணில் இறைவன் இன்பம் தருவார். மண்ணில் வாழ்ந்து செல்லும் நண்பா, விண்ணில் இறைவன் இன்பம் தருவார். அன்று உன்னை படைத்த இறைவன் இன்று உன்னை அழைக்கின்றார். அன்று உன்னை படைத்த இறைவன் இன்று உன்னை அழைக்கின்றார். மண்ணில் வாழு செல்லும் நண்பா, விண்ணில் இறைவன் இன்பம் தருவார். படைப்பின் இறைவன் படைப்பை காண கடைகள் ஒன்றை காட்டினார். படைப்பின் இறைவன் படைப்பை காண கடைகள் ஒன்றை காட்டினார். பார்த்த
அப்படியே போங்க. அங்கே இருக்கு உடுப்பா அப்படியே தண்ணி கல்பா ஆக்சுவலி சரி சரிவா அருண் ஹலோ ஹலோ 4:30 மணிக்கு மாஸ்க் தான் வா வா வழி இல்லை அவங்களுக்கு கொஞ்சம் ஒத்துச்சு